ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய கிறிஸ்துவின் அன்பை ஆழமாய் ருசிக்கிற நல்ல நாளாய் மாறட்டும். ஒரு அன்புள்ள தெய்வம். ஆமென். சிலருக்கு ஆண்டவருடைய அன்பை தரல. மனிதனுடைய அன்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கும் வித்தியாசம் உண்டு. மனிதனுடைய அன்பு குறிப்பிட்ட நாள் வரையிலும் மனிதனுடைய அன்பு மாறி போகிறது. சொன்னா கணவனுடைய அன்பு கரைந்து போகலாம், மனிதனுடைய அன்பு மாறி போகலாம், சில உறவின் அன்பு உடைந்து போகலாம். அல்லேலூயா. நண்பருடைய அன்பு நனைந்தே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு நல்ல பெரிய திருச்சபையின் போதகர் தன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே திருச்சபை மக்களை பார்த்து சொல்கிறார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை விசேஷித்த கூட்டம். ஆமென். அன்பை பற்றி நான் பிரசங்கிக்க போகிறேன். அன்பை பற்றி பிரசங்கிக்கிறேன், எல்லாரும் கலந்து கொள்ள வர வேண்டும் என்று சொல்லி போய்விட்டார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை நிறைந்து வழிந்தது. வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்தார். போதகர் புல்பிட் ஏறும் முன்பதாக அந்த விளக்குகள் எல்லாம் அழைத்து விட்டார். ஜனங்கள் இருட்டில் இருந்தார்கள். கையில் ஒரு மெழுகுத்திரியை கொளுத்தினார். இயேசுவின் சிலுவை ஒன்று அங்கே இருந்தது. அவருடைய பாடுமரணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சிலுவை காட்சி அங்கே இருந்தது. அந்த மெழுகுத்திரி எடுத்து அவருடைய தலைக்கு இடத்தில் வைத்தார். அந்த வெளிச்சத்தில் தெரிந்தது. இந்த மெழுகுத்திரி எடுத்து கை காயங்களில் காட்டினார். கை காயங்கள் தெரிந்தது. மெழுகுத்திரி எடுத்து அந்த வெளிச்சத்திலே விழாவின் காயத்தை காட்டினார், காலின் காயத்தை காட்டினார். லைட் அணைச்சிட்டு அவர் போயிட்டார். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், கதறி அழுதார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பைபிள் அழகா சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஆமென். மெய்வாய் கண்மூக்கு செவிக்காக அவர் தலைகளில் முற்கடம் ஏற்றுக்கொண்டார். அன்பை வர்ணிக்க அவசியம் இல்லை. அந்த வெளிச்சத்தில் காட்டினார். எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். தேவன் மேல எவ்வளவு அன்பா இருந்தார் தெரியுமா? இயேசுவை நேசிங்க, இயேசுவை ஆராதிங்க, இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்பீங்க. முடிவில் இயேசப்பா நமக்கு மகிமையை தருவார். பைபிள்ல உள்ள கீவேர்ட் திறவுவசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அன்பை பற்றி வார்த்தை இல்லை என்று சொல்லி இந்த காயங்களை மாத்திரம் காட்டி புரிய வைத்து ஜனங்களை உணர வைத்தார். ஆமென். ஒரு வசனத்தை நிருபத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவாலே குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால், தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவ அன்பை ருசித்தவர்களாய் சொல்லி பாருங்க, அவர் பரிசுத்தமாக்குவார். சொல்லி பாருங்க, வியாதியை குணமாக்குவார். சொல்லி பாருங்க, சாபத்தை மாற்றுவார். ஏன் தெரியுமா? அவர் மேல் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புள்ள தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவ மனுஷன் சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். அதுபோல இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசுவை விசுவாசிங்கள், இயேசுவை ஆராதிங்கள். இயேசுவை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? இயேசப்பா, ஏற்பட்ட பாடுகள் எல்லாம் எங்க மேல வச்சு அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த அன்பை புரிந்து அறிந்து வாழ கிருபைதான். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதுவும் என்னுடைய கிருபை உங்களை தாக்கட்டும். God bless you. Have a nice day.